ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீட்லெஸ் லெமன் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 12 இன்ச்சு பாட்டில் தான் நட்டிருக்கோம். நிறைய காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு சீசன். இந்த ஃபஸ்ட்டு சீசன்லேயே பார்த்திங்கன்னா 10 காய்கள் இதில் வச்சுருக்கு பாருங்கள். ஆனால் பூக்கள் வைக்கக்குள்ளே நிறைய கொத்தாக பூக்கள் வச்சுருந்தது. ஆனால் பூக்கள் எல்லாமே நிறைய கீழே விழுந்துடுச்சு. இந்த செடியோட சைஸ்க்கு 10 காய்கள் இப்போ வச்சுருக்கு. சீட்லெஸ் லெமன் பொறுத்த வரைக்கும் காய்கள் நல்லா பெருசாகவே ஆகும். பாருங்கள், செடி நல்லா ஆரோக்கியமாக எந்த ஒரு நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்துக்கு பழச்செடிகளை வளர்க்க போகிறோன்னா கிராஃப்டட் பிளான்ட்டாக இருக்கணும், இல்லை க்ளவுன் பிளான்ட்டாக இருக்கணும், இல்லை ஏரல் டயட் பிளான்ட்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை நம்ம நட்டால் சீக்கிரமாக காய்கள் வைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மண் கலவை கரெக்டான முறையில் நம்ம ரெடி பண்ணி அதில் செடியை நட்டோம்னா செடி நல்லாவே வளரும். பாட் பொறுத்த வரைக்கும் மீடியமாக இருக்கக்கூடிய பாட்லேயே நம்ம செடிகளை நட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு 3 வருஷம் இல்லை 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ரீபாட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல பெரிய க்ரோ பேக்கில் நம்ம தூக்கி போட்டு பிளான்ட்டை வளர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் நாங்கள் 12 இன்ச்சு பாட்டில் தான் இந்த செடியை வச்சுருக்கிறோம். இந்த 12 இன்ச்சு பாட்லேயே பார்த்திங்கன்னா 10 காய்களுக்கு மேலே நின்றுருக்கு. செடி நல்லாவே ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கு. இதுதாங்க மண் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செடிகளை வளர்க்குறதுக்கு. இதுக்கு நாங்கள் வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரைக்கோட்ரோமா, சூடோமோனஸ், ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, வெர்மி கம்போஸ்ட்டு, கோகோபீட்டு எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்தையே பார்த்திங்கன்னா நல்ல கார்டன் சாயில் அவைலபிளாக இருக்குது. 30% கார்டன் சாயில் எடுத்தப்போம். மீதி இருக்கக்கூடிய 70% பார்த்திங்கன்னா நல்ல காஞ்சி போன இலைகள், அப்புறம் காஞ்சி போன கட்டைகள் கீழே விழுந்து கிடக்கும். அதை நல்லா மக்க வச்சு அதை தான் 70% அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதனால் சாயிலெஸ் மீடியாவாக இருக்கும். இதனால் செடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு செடி வளர்கிறதுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மேக்னீசியம், சல்ஃபர், காப்பர், ஜிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மண்கலவையில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கரெக்டான அளவுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால் செடியோட க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆரோக்கியமாக நல்ல பச்சை பசேன்னு எப்படி இருக்க பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரோத் ரொம்பவே வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட வளர்ச்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கடுகு புண்ணாக்கு இல்லைனா மல்லாட்டு புண்ணாக்கு இதை நல்லா ஊற வச்சு அதை பார்த்திங்கன்னா கம்மியான அளவுக்கு ஊற்றி விட்டால் போதும். செடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே இருக்கும். எந்த ஒரு பூச்சி தொல்லையும் இருக்காது. பிளான்ட்டோட வளர்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பூக்கள் பிடிக்கும். காய்களும் பார்த்திங்கன்னா நிறைய பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நன்றி.